தாவேகாவுக்கு குட் பை. திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த அரசியல் களம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரேயடியாக கட்சிக்குள் மீண்டும் இடம் அளிக்க மறுத்துள்ளதால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியுள்ளார். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் அரசியல் பயணம் எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விவாதம் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதில் அதிமுகவில் இணைவதே கடைசி அரசியல் முடிவு என்ற கருத்தே மேலோங்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதிமுகவில் இணைய நான் தயாராக இருக்கிறேன், பழனிசாமி தயாரா என ஓபிஎஸ் வெளிப்படையாக கேள்வி எழுப்பியிருந்த போதிலும் இபிஎஸ் தரப்பிலிருந்து எந்த சாதகமான பதிலும் வரவில்லை. இதற்கு பின்னணியில் தென் மாவட்டங்களில் இருக்கும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளின் கடும் எதிர்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக சந்தித்த பின்னடைவு, கட்சிக்குள் நடந்த அதிகார போட்டி மற்றும் ஓபிஎஸ் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் அலட்சியமான தேர்தல் பணிகள் ஆகியவை இன்னும் மறக்கப்படாத துரோகம் என அந்த நிர்வாகிகள் கருதுகின்றனர். 2026 தேர்தலில் இபிஎஸ் மீண்டும் முதல்வராக வரக்கூடாது என்ற நோக்கில் சில இடங்களில் உள்ளடி வேலைகள் நடந்ததாகவும் குறிப்பிட்ட வேட்பாளர்களை தோற்கடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால்தான் தேர்தல் முடிந்தவுடன் ஒற்றை தலைமையாக இபிஎஸ் என்ற கோஷம் தென் மாவட்டங்களில் முதலில் எழுந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் கட்சிக்குள் ஓரங்கட்டப்பட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் இபிஎஸ்ஐ விரும்பினாலும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் அனுமதிக்க தென் மாவட்ட நிர்வாகிகள் சிலர் தயாராக இல்லை என்பதே நிலவரம். இந்த அரசியல் முடக்கத்திற்கிடையே ஓபிஎஸ் தரப்பில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தீவிர ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. மாவட்ட வாரியாக விசுவாசிகளின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் செல்லும் யோசனைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகாவில் சேர்ந்தாலோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலோ அதிமுகவின் வாக்குகளை சிதறடிக்கும் வேலையை மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அதனால் ஓபிஎஸ்ஸுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் நேரடி அரசியல் பலன் கிடையாது என்பதே அவர்களின் மதிப்பீடு. இதற்கு மாறாக திமுகவில் இணைவதே தற்போது ஓபிஎஸ்ஸுக்கு கிடைக்கும் நடைமுறை வாய்ப்பாக அவரது ஆதரவாளர்கள் பார்க்கின்றனர். திமுகவில் இணைந்தால் ஓபிஎஸ்ஸுக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கும் சாத்தியம் இருப்பதுடன் அவரது ஆதரவாளர்களில் சிலருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகும் வாய்ப்பும் உருவாகலாம் என்ற கணக்கே இந்த ஆலோசனைகளின் மையமாக இருக்கிறது. அதிமுக கதவு முழுமையாக மூடப்பட்டு மாற்று அரசியல் வாய்ப்புகள் குறுகி வரும் நிலையில் ஓபிஎஸ் எடுக்கும் அடுத்த முடிவு அவரது அரசியல் வாழ்க்கையில் மட்டுமல்ல 2026 சட்டமன்ற அரசியலிலும் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு திமுக தரப்பில் இணைவதில் தயக்கம் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்துவிட்டு திடீரென திமுகவில் ஒரு சாதாரண தொண்டனாக இணைவதை ஓபிஎஸ் விரும்பவில்லை. அது வருங்காலத்தில் தனக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார். அதனால்தான் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இறுதி முடிவு ஓபிஎஸ் கையில்தான் இருக்கிறது. ஆனால் நேரம் வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவுக்கு தாவத் தொடங்கிவிட்டனர். அதாவது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் அன்பு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டணி குறித்த தெளிவான முடிவை எடுப்பதில் ஓபிஎஸ் காலதாமதம் செய்து வருவதால் அவரது அணியில் உள்ள நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தங்களின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அடிமட்ட தொண்டர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரை
பலரும் மாற்று பாதையை தேடிச் செல்வது ஓபிஎஸ் முகாமை பலவீனப்படுத்தி உள்ளது. அந்த அணி மாற்றம் அரியலூரோடு நின்று விடாமல் மாநிலம் முழுவதும் எதிரொலித்து வருகிறது. ஓபிஎஸ் அணியில் நீட்டிக்க விரும்பாத பல நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர். நம்பிக்கைக்குரிய தளபதிகள் என கருதப்பட்டவர்களே அடுத்தடுத்து விலக்கி செல்வது ஓபிஎஸ்க்கு பெரும் அரசியல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த தொடர் வெளியேற்றங்கள் அவரது அரசியல் செல்வாக்கை சிதைப்பதுடன் தனித்து விடப்படும் சூழ்நிலையும் உருவாக்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பலரும் ஓபிஎஸ் தாவேகாவில் இணைவதுதான் சரி என்று கூறி வந்த நிலையில் ஓபிஎஸ்ஓ இப்பொழுதுதான் விஜய் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். அவரும் அரசியலுக்கு புதிது. அவரை நம்பி நான் அடிமட்ட துண்டனாக நான் அந்த கட்சியில் இணைய விரும்பவில்லை. ஏற்கனவே அந்த கட்சியில் இணைந்தவர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு இளமையாக இருக்கக்கூடிய கட்சி தலைவரின் கீழ் நான் தொண்டனாக இருந்து அந்த கட்சியில் என்னால் முழுதாக வேலை செய்ய முடியாது. நான் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டேன். அதற்கு நான் திமுகவில் இணைந்து ஒரு பதவியை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் எனக்கு சிறப்பு என்று தற்போது ஓபிஎஸ் தனது ஆதரவாளரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து பலரும் திமுகவிற்கு தான் சென்றுள்ளனர். இதை கருத்தில் கொண்டு தற்போது ஓபிஎஸும் நானும் திமுகவில் இணைவதுதான் சரி என்று முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலினும் கண்டிப்பாக நீங்கள் திமுகவில் இணைந்தால் உங்களுக்கு முக்கியமான பதவி அல்லது அமைச்சர் பதவியே கொடுக்கப்படும் என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் ஓபிஎஸும் முதல்வர் ஸ்டாலின் கூறிய அனைத்திற்கும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி அதிமுகவில் உள்ள எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடிய விரைவில் முதல்வர் ஸ்டாலினுடன் ஓபிஎஸ் பேட்டி கொடுக்க இருப்பதாகவும் இது சம்பந்தமாக அறிவிப்பை வெளியிடப் போவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. தாவேகாவினர் ஓபிஎஸ்ஐ எப்படியாவது தன்னுடன் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஏனென்றால் ஓபிஎஸ் முதல்வராக இருந்தவர், நிறைய அரசியல் அனுபவம் உள்ளவர். அவரை கட்சியில் இணைத்து கொண்டால் தனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று தாவேகா தலைவர் விஜய் கருதியதாகவும் தற்போது ஓபிஎஸ் விஜய்க்கு குட்பை சொல்லிவிட்டு தற்போது திமுகவில் இணைந்தது அனைவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவு தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.